வணக்கம். நாட்டு மக்கள் அனைவரையுமே கருப்பு பணத்தை பதுக்கிய குற்றவாளிகளாக மத்திய பாஜக அரசு மாற்றிவிட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட விவகாரம் மீதான விவாதத்தை மாநிலங்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆனந்த் சர்மா தொடங்கி வைத்து பேசினார். மிக குறைந்த அளவே கள்ள நோட்டுகள் இருப்பதாக தெரிவித்த அரசு புழக்கத்தில் உள்ள 86% பணத்தை ஒற்றை அறிவிப்பின் மூலம் செல்லாது என கூறியதால் அறிவிக்கப்படாத பொருளாதார நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் நடவடிக்கையை எடுத்துள்ள அரசு சாமானியர்கள் கையில் உள்ளது கருப்பு பணமா என்பதை விளக்க வேண்டும் என்று திரு ஆனந்த் சர்மா வலியுறுத்தினார். சொந்த பணத்துக்காக அரசிடம் பிச்சை எடுக்கும் நிலைக்கு மக்களை தள்ளும் உரிமையை எந்த சட்டம் கொடுத்தது என்றும் திரு ஆனந்த் சர்மா கேள்வி எழுப்பினார். பிரதமர் வேறு கிரகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக விமர்சித்த அவர் நடவடிக்கை குறித்த ரகசியத்தை அரசு காப்பாற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். விவாதத்தில் பேசிய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பிரதமரின் அறிவிப்பால் மக்கள் துன்பப்படுவதை ஒப்புக் உணவு இடைவேளைக்கு பின் மீண்டும் அவை கூடியபோது பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் திரு சீதாராம் யெச்சூரி லூயி மன்னன் ஆட்சியில் பிரெஞ்சு புரட்சி நடப்பதற்கு முன் ஏழைகள் மீது அக்கறையின்றி பேசியது போன்ற நிலை தற்போது நிலவுவதாக கூறினார். கடன் அட்டை இல்லாத மீனவர்களும் விவசாயிகளும் உற்பத்தி பொருட்களை விற்க முடியாமல் அவதிப்படுவதாக திரு யெச்சூரி சுட்டிக்காட்டினார். அரசின் நடவடிக்கையால் தீவிரவாதிகளின் பண பரிவர்த்தனையில் பாதிப்பில்லை என்றும் கருப்பு பணம் அதிகரித்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திரு மோடியின் அறிவிப்புக்கு பின்னால் பெரும் முறைகேடு நடந்திருப்பதாக கூறிய திரு சீதாராம் யெச்சூரி இதுகுறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐக்கிய ஜனதாதள தலைவர் திரு சரத் யாதவ், பகுஜன் சமாஜ் தலைவர் செல்வி மாயாவதி, அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோரும் விவாதத்தில் பங்கேற்று பேசினர். 500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்ற அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி, காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு பேரணியாக சென்றனர். குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜியை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி பிரதமர் திரு மோடியின் இந்த அறிவிப்பினால் ஏழை எளிய மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முறையான திட்டம் இல்லாமல் கொண்டு வரப்பட்ட ரூபாய் நோட்டின் மீதான தடை ஏழை மக்களுக்கு எதிராக நடத்தப்படும் அச்சுறுத்தல் என்று செல்வி மம்தா பானர்ஜி சாடினார். ரூபாய் நோட்டு அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி அளிக்கப்பட்ட மனு மீது குடியரசுத் தலைவர் சரியான நடவடிக்கை எடுப்பார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.